செல்வம் எப்படி வரும்? வீட்டுல சும்மா படுத்துக்கிட்டா வருமா? ஜெபம் பண்ணிட்டேன்னா வந்துருமா? அதுக்கு சில வசனங்கள் இருக்கு, நம்ம அப்படி போகணும். வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 33:13, யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும். வேதத்துல பாருங்க, வானத்தின் செல்வத்தினால் யோசேப்பின் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீ யோசேப்பாய் இருந்தால் உனக்கு வானத்தின் செல்வம் உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. பரத்திலிருந்து தேவன் உன்னை இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். அதனாலதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன், யோசேப்பை தேவன் ஆசீர்வதித்தார், அந்த ஆசீர்வாதம் நிலை பெற்றிருந்தது. அவன் கடைசி வரை தன்னுடைய ஜீவியத்துல நஷ்டமடையாமல் தன்னை காத்துக் கொண்டான். இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? நாம் ஒரு யோசேப்பாய் இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் பொழுது பல போராட்டங்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, தேவ பக்தியாய் வாழ விரும்புகிற அனைவரும் என்ன செய்வார்கள்? துன்பப்படுத்தப்படுவார்கள். தேவ பக்தியா நடக்கிற விரும்புகிற யாவருக்குமே துன்பம் உண்டு. ஆனா அதே நேரத்தில் செல்வம் உங்களை வந்து சேரும். யோசேப்பா இருந்தால் அவனுக்கு திடீர்னு பாருங்க, ஒரே நாள்ல அவனை சிறைச்சாலையில இருந்து கொண்டு வந்தாங்க. அப்பதான் அவனுக்கு ஷேவ் எல்லாம் பண்ணி அவனை தூக்கிட்டு கூட்டு வராங்க. டிரெஸ் எல்லாம் மாறிடுச்சு. சில நிமிடங்கள்ல அவனுடைய தன்மையே மாறி போனது. கொஞ்ச நாட்கள்ல அவன் தேசத்துல ஒரு பெரிய மதிப்புக்குரியவனாய் மாறினான். அவனை தேவன் ஆசீர்வதித்தார். உங்களுடைய ஜீவியத்துல உங்களுடைய பிரதிஷ்டையை விடாதீங்க, உங்களுடைய பரிசுத்தத்தை விடாதீங்க, உங்களுடைய நம்பிக்கையை விடாதீங்க. சூழ்நிலைகள்ல சிக்கிக் கொள்ளாதிருங்கள். யோசேப்பின் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். நீங்க எகிப்தில் இருந்தாலும் சரி, குழிக்குள்ள கிடந்தாலும் சரி, சிறைச்சாலையில இருந்தாலும் சரி, போத்திபார் வீட்டில் இருந்தாலும் சரி, அரண்மனையில நீங்கள் 2வது அதிகாரியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய யோசேப்பு என்கிற அந்த தெய்வீக தன்மையை நீங்கள் விடக்கூடாது. அப்படி நீங்கள் அதில் நின்றிருந்தால் நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். இங்கே சொல்லப்பட்ட செல்வம் வானத்தின் செல்வம். நமக்கு வானத்தின் செல்வம் ஆண்டவர் தான். ஆண்டவரே அவனுக்கு செல்வமாய் மாறினார். அவனுடைய வாழ்க்கையில வந்த சூழ்நிலைகள் வித்தியாசமானது. எல்லாரும் கைவிட்டாங்க, எல்லாரும் குற்றம் சாட்டினாங்க, எல்லாரும் அவனை கொண்டுட்டோம்னாங்க, செத்து போயிட்டான்னு சொன்னாங்க, எல்லாரும் அவன் ஒரு பெண் பின்னால சுத்தின ஒரு ஆளுன்னு சொன்னாங்க, அதுக்காக ஜெயில இருக்கிறான், தண்டிக்கப்படுறான்னு சொன்னாங்க. இதெல்லாம் அவன் மேல வந்ததான அபாண்டமான குற்றச்சாட்டுகள். இவைகள் அனைத்தையும் சார்ந்து ஜெயித்து அவன் நின்னான். அவனுடைய ஜீவியத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. தெய்வீகமாக நின்றபடினால் கர்த்தர் அவனை வானத்தின் செல்வத்தினால் நிறைத்தார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது செல்வம் பெருக இன்னொரு வழி வேதம் சுட்டி காட்டுகிறது. சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்புள்ளவன். நீங்க ஜெபம் பண்ணிட்டு சோம்பேறித்தனமா வீட்டுல படுத்துக்கிட்டு கர்த்தரை நீ ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அது ஆசீர்வாதம் கிடைக்காது. பரீட்சை படிக்காமலே தெய்வம் எனக்கு உதவி செய்வார்னு பரீட்சை எழுத போனா அது விதைக்காமலே நீ அறுக்கிறதை காண்பிக்கிற. விசுவாசி என்று சொன்னாலே அவனுக்குள்ள ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும். ஊழியக்காரன் சொன்னா அதை விட டபுள் மடங்கு சுறுசுறுப்பு இருக்கணும். இந்த சோம்பேறித்தனங்கள், அசதிகள், நிர்விசாரங்கள், அசால்ட்னஸ், ரொம்ப வித்தியாசமா அப்படியே சோர்ந்து போறது, இது எல்லாமே தருத்தரத்துக்கு வழிவகுக்கும். ஒரு சிலர் பாருங்க காலையில 8 மணிக்கு தான் எழும்புறாங்க. ஒரு சிலர் பாருங்க சாயங்காலம் 6 மணிக்கே தூங்கிடுவான். ஒரு சிலர் பாருங்க வேலைக்கே போறதில்லை. இன்னும் ஒரு குரூப் இருக்கு, 4 நாள் வேலை பார்த்தா 8 நாள் வேலைக்கு போக மாட்டான். ஏன்னா அந்த காசு இருக்குல்ல, அதை காலி பண்ற வரைக்கும் போக மாட்டான். இதெல்லாம் விசுவாசிகளுடைய அழகு அல்ல. சகோதரிகளும் சரி, அந்த துணியை அப்படி தூக்கி வச்சாங்கன்னா அது ஒரு 1.5 மாசத்துக்கு இருக்கும். அதை துவைக்கவும் மாட்டாங்க, மடிக்கவும் மாட்டாங்க, எடுத்து வைக்கவும் மாட்டாங்க. இப்படி எல்லாம் வீடு தருத்திரம் பிடிக்கிறதுக்கு நாம தான் காரணம். நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். பைபிள் சொல்லுகிறது, சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை என்ன செய்யும்? உண்டாக்கும். நம்ம காலையில் எழும்பி நம்முடைய வேலைகளை செய்யும் பொழுது உனக்கு சுறுசுறுப்பு இல்லையா? பைபிள் சொல்லுது, எறும்பு நிலத்தில் போய் எதை கற்றுக்கொள், எதை கத்துக்க? சுறுசுறுப்பை கத்துக்கொள்னு பைபிள் சொல்லுது. எறும்பு புற்றுக்கிட்ட போய் பாருங்க, நீ என்ன பண்ணாலும் சரி, அது அங்க ஒரு 10 ரைஸ் கிடைஞ்சதுன்னா அது என்ன செய்யறோம்? லாரி வச்சு இழுத்துட்டு வர்ற மாதிரி இழுத்துட்டு வரும். அது வாட்டுக்கு அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க தடுத்துருங்க, ஒரு கலைச்சி விடுங்க, ஊதி விடுங்க, ஏதாவது பண்ணுங்க, ஒரு சுத்தி திருப்பி அங்க வந்துடும், அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடும். ஆனா நமக்கு அப்படி கிடையாது.
இந்த வேலை கிடைக்கலன்னு அடுத்த ஒரு சிலர்லாம் இந்த வேலையில 10 நாள் இருப்பான், அடுத்த வேலையில 10 நாள் இருப்பான், அடுத்த நாள் 10 வேலையில இருப்பான். இப்படி வாழ்க்கையெல்லாம் வேலையும் இல்லாம வருமானம் இல்லாம தருத்திரமாகவே ஒரு சிலர் போகும்போது கிறிஸ்தவன் இப்படித்தான் இருப்பானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பெந்தைக்கோஸ்காரன் இப்படித்தான் சுத்துவானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. வேதம் சொல்லுகிறது, சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும். உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, உங்களுக்கு பின்னால ஒரு 4 ஜீவன் இருக்கு. அப்ப அதை நீங்க ஃபீட் பண்ணணும், அதுக்கு வருங்காலத்தை பார்க்கணும், அதுக்கு படிப்பு பார்க்கணும், சத்தியத்துல அதை வளர்க்க பார்க்கணும். அதுக்கு சத்தியத்துக்கு நீ ஒரு ரோல் மாடலா நிக்கிறதுக்கு ஒரு தாயும் தகப்பனும் மூத்த சகோதரனும் பிள்ளைகளும் அந்த இடங்கள்ல சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும். செல்வத்தை உண்டாக்குறதுக்கு நீங்க கண்ணை மூடி ஜெபிச்சா மட்டும் போது அது பிரியமானே, செயல் வேண்டும். விசுவாசம் இல்லாத ஜெபம் ஒண்ணுமே செய்யாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உனக்கு கிரியை உண்டாகணும், அப்ப நீ சுறுசுறுப்புள்ளவனா இருக்கணும். அதுக்குத்தான் கர்த்தர் சொல்றாரு, அதிகாலையில என்னை தேடுங்கிறாரு. ஏன்னா அப்படியாவது நீ காலையில எங்க எழும்பிடுவ, சீக்கிரம் எழும்பி. நம்ம என்ன பண்றோம், அதிகாலையில எழும்பிடுறோம், அடுத்து ஒரு தூக்கம் போடுறோம் பாருங்க. அதுதான் அடுத்த ஃபெயிலியர் மாடல். அது நம்ம பண்றது கரெக்ட், அதிகாலையில வேற வழியே இல்லாம எப்படியோ எழும்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அடுத்து ஒரு தூக்கம் போடுறோம். அதுதான் என்னது, வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு தூக்கம். நைட்ல அவனை 7 மணி நேரம் முழிக்க சொன்னா கூட முழிச்சிடுவான். ஆனா இந்த காலையில ஜெபம் முடிச்சுட்டு படுக்காம இருந்தா அவனுக்கு என்ன செய்யும், ஜீவனே போயிடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, காலையில எழும்பி என் முகத்தை தேடு. இது ஆண்டவர் சொல்றது. அடுத்து உலகம் என்ன சொல்லுது, காலையில் எழுந்தவுடன் என்ன, காலையில் எழுந்த உடனே நீ என்ன செய், உலகத்துல சொல்லுவான் கடவுளை தேடு. காலை எழுந்தவுடன் படின்னு இன்னொரு சூடி சொல்லுது. நமக்கு எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்படியே நீ கண்டினியூ பண்ணணும். சுறுசுறுப்பு. நீங்க பாருங்க, சில இடங்கள்ல எல்லாம் என்ன ஃபாஸ்ட்ல மனுஷன் ஒர்க் பண்றான். ஒரு இடத்துல நான் போனேன், ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கிறேன், ஒரு வேற சபைக்காரன் ஊழியம் செய்யறான், டிராக்ட் கொடுக்குறான். டிராக்ட் என்ன ஃபாஸ்டா கொடுக்குறான், ஏன்னா அடுத்த ட்ரெயின் வர்றதுக்குள்ள அவன் கையில உள்ள நோட்டீஸ்ல பாதி நெஞ்சிடணும், கொடுத்துடணும். அதாவது அவனுடைய மனசுல ஒரு திருப்தி, இன்னைக்கு இத்தனை ஆயிரம் பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டேன், டிராக்ட் கொடுத்துட்டேன். அதுல ஏதாவது ஒண்ணு வேலை செஞ்சு ஒரு ஆத்மா சந்திக்கப்பட்டா கூட பரலோகத்துல அவனுக்கு என்ன உண்டு, பிரதிபலன் உண்டு. நம்ம எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் இருக்கு விடியட்டும் சொல்லி என்ன செய்வானா, தன் காலை முடக்கி கையை முடக்கி என்ன செய்வான், படுத்துக்கொள்வான்னு பைபிள் சொல்லுது. நமக்கு எவ்வளவு பேருக்கு சுறுசுறுப்பு இருக்கு. ஆசீர்வாதம் இல்லாதவங்க இன்னையில இருந்து இந்த பைபிள் கான்செப்ட கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. காலையில 4 மணிக்கு எழும்புங்க, 6 மணிக்கெல்லாம் பிசினஸ் தொடங்குங்க, ஓடுங்க, வேலையை செய்யுங்க, வீட்டு வேலையெல்லாம் செய்யுங்க. இந்த கடைசி நேரத்தில் போய் முட்டிக்கிட்டு கிடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆவிக்குரிய ஜீவியத்துல சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லி இருக்கிறது. நீதிமொழிகள் 21:5. நீதிமொழிகள் 21:5. ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவு முழுவதும் செல்வத்துக்கு நேரா போகும். ஜாக்கிரதை உள்ளவன் சும்மா இருந்தான்னா அது தரித்திரத்துக்கு நேரம் அவனை இழுத்துட்டு போகும். நம்முடைய ஜீவியத்தில் எப்பொழுதுமே, நம்முடைய ஜீவியத்தில் ஊழியத்தில் நம்முடைய வருமானத்தை குறித்த ஒரு ஜாக்கிரதையான ஒரு சிந்தை இருக்கணும். எப்பவுமே நமக்கு அப்படி இருக்கணும். நம்முடைய ஆளுங்களுக்கு பாதி பேருக்கு பிசினஸ் பண்ணவே தெரியாது, ஏமாந்துருவாங்க. ஏன்னா உடனே சொல்லுவாங்க, நாங்க அவங்கள மாதிரி பொய் சொல்ல வேண்டி இருக்கு, பொய் சொல்ல முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பொய்யும் சொல்ல வேண்டாம், ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். நீ கரெக்டா நின்று பாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு எங்கேயோ என்ன செய்வாரு, கொண்டு போவார். ஆண்டவரால முடியாது ஒண்ணுமே கிடையாது. தெய்வீகமாய் வாழ்ந்து செல்வ சிறப்பாய் மாறின எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அதுக்கு எத்தனையோ சாட்சிகள் உண்டு, வேதத்திலும் உண்டு, உலகத்திலும் உண்டு. ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்த பின்பு நம்ம எப்பொழுதும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய வார்த்தை, நம்முடைய இடைபடுதல், நம்முடைய பாதுகாப்பு தன்மை, எப்பொழுதுமே ஒரு அலர்ட்னஸ் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். எப்பவுமே உனக்குள்ள ஒரு மணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும், ஒரு ஜாக்கிரதை இருந்துகிட்டே இருக்கணும். உன்னுடைய எல்லா காரியங்களை குறித்து ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவு செல்வத்துக்கு நேராக போய்கொண்டே இருக்கும். அவனுடைய மைண்ட் எப்பொழுதுமே கரெக்டா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்க தேவனை நம்பி நின்னு பாருங்க, உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை தேவன் என்ன செய்கிறார், தருகிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை கர்த்தர் தான் தருகிறார். அது ஒரு பலன். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக,
அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான ஒரு பலன் இருக்கு. உனக்கு நல்ல சண்டை போடுறதுக்கு பலன் இருக்கலாம், ஊர் சுத்துறதுக்கு பலன் இருக்கலாம், நல்ல ஊழியம் செய்யறதுக்கு பலன் இருக்கலாம், எல்லாத்துக்கும் பலன் இருக்கலாம். இன்னொரு பலன் இருக்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான ஒரு பலன் இருக்கு. அது தேவனே கொடுக்கிறார். தேவன் கொடுக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலன் வந்த பிறகு ஒரு சாதாரண மனுஷன் பாருங்க நல்லா டெவலப் ஆயிட்டே போவான். அவன் எது செஞ்சாலும் வாய்க்கும், அவன் என்ன பண்ணாலும் வாய்க்கும், என்ன செஞ்சாலும் அது பொன்னாய் மாறும். அவன் கை வச்சதெல்லாம் துலங்க ஆரம்பிச்சிடும். அது தேவன் கொடுக்கிற கிருபை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் சுத்தமா என்ன செஞ்சாலும், ஆர்சியில இருந்து நம்ம சபைக்கு வந்தார், என்ன செஞ்சாலும் வாய்க்காது. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவனா பார்த்து ஒரு கம்பெனியில சரி கூலி விலைக்காது போகுன்னு போனான்னா அந்த கம்பெனியே நெஞ்சிருவான், மூடிடுவான். 4 மாசம் கம்பெனி க்ளோஸ். இவன் வேலைக்கு தான் போனான், இவன் ஓனர் இல்ல. இவன் வேலைக்கு போனானா அந்த கம்பெனி தொலைஞ்சது. இவன் ராசி அப்படி. அடுத்து இன்னொரு கம்பெனிக்கு போனானா அவன் கம்பெனியே மொத்தமா லாஸ், மொத்தமா பூடிடுவான். இப்படியே அவனுடைய வாழ்க்கையில கல்யாணம் கட்டினா லைஃப்லயும் சந்தோஷம் இல்ல, கையின் பிரயாசத்துல ஒண்ணுமே இல்ல, தானா தொழில் செஞ்சா வாய்க்காது, வேலைக்கு போனா கம்பெனி மூடிவான். இப்படியே இருந்த மனுஷன் ஆனா கர்த்தரை நம்பி நம்ம சபைக்குள்ள கால் எடுத்து வச்சான். ஆவியானவர் அவனை கொண்டு வந்தார். அருமையான ஒரு மார்க்கத்துக்குள்ள இழுத்துட்டு வந்த உடனே அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவனால பல கம்பெனி மூடி இருக்குன்னு ஒரு ஓனருக்கு தெரியும். அவன் தான் அப்ப வேலை கொடுத்து வச்சிருந்தான். இவன் வேலையில இருக்கும் போதுதான் இவன் எங்க வர்றான், நம்ம சர்ச்சுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறான். கால் எடுத்து வச்ச உடனே இவனுக்கு டெவலப் ஆகுது. ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்கள், ஒவ்வொரு பிரசங்கங்கள், பைபிள் படிக்கும் போது, அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுதெல்லாம் இவனுக்கு நமக்குள்ள இருக்கிற சாபம் இணைஞ்சிருச்சே, போயிடுச்சே, நம்மளாலும் சம்பாதிக்க முடியும், நம்மையும் தேவன் ஆசீர்வதிப்பாரு, நாம செய்யற தொழிலை இனிமேல் தெய்வம் ஆசீர்வதிப்பாருன்னு இவனுக்கு ஒரு நிச்சயம் வந்தது. அப்படினால அந்த ஓனர்ட்ட போய் கேட்டான், எனக்கு ஏதாவது ஒரு லைனை பிரிச்சு கொடுத்தீங்கன்னா நான் வேணா உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு செய்யறேன். அவன் உடனே வந்து சொன்னான், நீ இதுவரைக்கும் செஞ்சது ஒண்ணுமே நீ செய்யல, வாய்க்கல. நீ தொடங்கின கம்பெனியும் மூடியாச்சு, நீ போய் சேர்ந்த கம்பெனியும் மூடியாச்சு. ஒழுங்கா வேலையை பாரு, அமைதியா நான் சொல்ற வேலையை பார்த்துட்டு சம்பளம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆனா இவனுக்குள்ள ஒரு தூண்டுதல் இல்ல, உன் மேல இருக்கிற சாபம் நெஞ்சிருச்சு, போயிடுச்சு, உன் மேல இருக்கிற போராட்டம் போயிடுச்சு, உன் கையை தேவன் ஆசீர்வதிக்கிறாரு, நீ வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்கார, தேவன் அவனுக்கு உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்க பலனை நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. திரும்பவும் போய் கேட்டான், அவன் தரமாட்டேன்னு சொன்னான். இவன் வெளியே வந்து தனியா ஒரு லைன்ல ஸ்டார்ட் பண்ணான். ஸ்டார்ட் பண்ணா தூத்துக்குடியில தான் ஸ்டார்ட் பண்றான். அங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு இவன் போன் பண்ணி சொல்லிட்டான், அந்த ஓனர், என்கிட்ட வேலை செஞ்ச ஒரு ஆள் வருவான், பக்காவா போய் சொல்லுவான், நீங்க அவனுக்கு என்ன செஞ்சிடாதீங்க, ஆர்டரே கொடுத்துறாதீங்க, அவனை நம்பி பணத்தையும் கொடுத்துறாதீங்க, ஆர்டரும் கொடுத்துறாதீங்க அப்படின்னு அந்த கம்பெனி ஓனருக்கு இவன் வேலை பார்த்த கம்பெனி ஓனர் சொல்லிட்டான். இது இவனுக்கு தெரியாது. இவன் ஜெபம் பண்ணிட்டு எங்க போறான், ஆர்டர் எடுக்கிறதுக்கு போறான். அங்க போன உடனே அந்த ஓனர் பயங்கரமா, ஏன்னா இவன் சொல்லி கொடுத்துட்டான் பாத்தீங்களா, அதனால கேள்வி கேட்கிறான், உனக்கு மிஷின் இருக்கா? அவன் என்ன நினைக்கிறான், இவன் இருக்குன்னு போய் சொல்லுவான். இவன் சொன்னான், எனக்கு மிஷினே இல்ல. சரி, வேலையாட்கள் வச்சிருக்கிறியா? இல்ல. இல்ல, நீ நான் ஆர்டர் கொடுத்தா அதை செய்யறதுக்கு உனக்கு கையில பணம் இருக்கா? இல்ல. ஆமா, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லைங்கிற, எப்படி நீ செய்வ பிசினஸ்? அப்ப அவன் சொன்னா, நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்தா நான் செஞ்சு உங்களுக்கு உண்மையா இருக்கிறேன். அந்த வார்த்தை அவனுக்கு டச் ஆயிடுச்சு. அவன் சொன்ன மாதிரி இவன் போய் சொல்லல, மிஷின் இருக்குன்னு சொல்லல, ஆள் இருக்குன்னு சொல்லல, வருமானம் கையில இருக்கு, இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம் இருக்குன்னு சொல்லல, நம்மகிட்டயே கேட்டு நமக்கு பிசினஸ் பண்ணி தராங்கறான்னு சொல்லி உடனே அவனுக்கு மனசுல கர்த்தர் பேசி அவன் ஒரு அமௌண்ட் கொடுத்து நினைஞ்சான், ஸ்டார்ட் பண்ணுனா. இன்னைக்கு எங்கேயோ போயிட்டான். அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு சின்ன ஆசை, இத்தனை வருஷமா பிறந்ததுல இருந்து நமக்கு ஒரு சின்ன நிலம் கூட இல்லையே, அதனால கொஞ்சம் ஒரு 1/2 சென்டாவது எங்கேயாவது நமக்கு ஊர்ல என்ன வேணும், இடம் வேணும்னு அவனுக்கு ஒரு அற்ப ஆசை. நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கு, அவனுக்கு ஒரு சின்ன அற்ப ஆசை. அந்த ஆசையில ஒரு பிளாட் போட்டு ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டான், எனக்கு கொஞ்சம் இடம் எங்கேயாவது ஒரு ஓரத்துல கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவன் இவன்ட்ட சொன்னான், அவன் ஏற்கனவே பிளாட் போட்டு எல்லாத்தையும் அட்வான்ஸ் வாங்கியிருக்கான், ஒருத்தனும் ரிஜிஸ்டர் பண்ணல. இவன் போய் கேட்ட உடனே அவன் சொன்னா, நீ ரிஜிஸ்டர் பண்ணுவியா, ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவியான்னு கேட்டான். இவன் தான் கிடைச்சா போதுன்னு இருக்கானே, நாளைக்கே ரிஜிஸ்டர் பண்றேன், அப்ப உனக்கு இந்த இடம் தாரேன்னு சொல்லிட்டு உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டான்.
இவன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்ச அடுத்த நாள் அட்வான்ஸ் கொடுத்ததுல பாதி பேர் வந்து நான் ரிஜிஸ்டர் பண்றேன்னு இவனுக்கு அந்த பிளாட் அந்த ரியல் எஸ்டேட் போட்டவனுக்கு மைண்ட்ல வந்துருச்சு. இவன் வந்து கை வச்ச பிறகுதான் எது ஸ்டார்ட் ஆயிருக்கு, நமக்கு பிசினஸே ஸ்டார்ட். அவ்வளவுதான். அடுத்த ட்ரிப் அவன் ரியல் எஸ்டேட் எங்க ஸ்டார்ட் பண்ணாலும் இவனை கேட்கறது இல்லை. இவன் பேர்ல என்னது, ஒரு பிளாட். அவனே எந்தெந்த இடத்துல எல்லாம் பிளாட் போடுறானோ அங்கெல்லாம் இவன் பேர்ல கூப்பிட்டு போன்ல சொல்லுவான், நீங்க வந்து பணம் கட்டாட்ட கூட பரவாயில்ல, ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிருங்க, எப்பமாவது வந்து நினைச்சீங்க செட்டில் பண்ணுங்க. உன் மேல இருக்கிற சாபம் மாறும். கர்த்தர் உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்க பலனை என்ன செய்கிறார், இன்றைக்கு தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கும் பொழுது அது உங்களுக்குள்ளே பலன் செய்கிறது. நீதிமொழிகளை சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அவதினோடு அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாருன்னா அதுல பிரச்சனையே இருக்காது. ஆண்டவர் கொடுக்காத ஆசீர்வாதம் தான் பிரச்சனை. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தின் கதவை திறந்து கொடுத்துட்டாருன்னா அதுல வேதனையே இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. தேவன் தான் ஒருத்தனுக்கு செல்வம், கனம், சம்பத்து எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். பாத்தீங்களா, தேவன் தான் அதை கொடுக்கிறார். ஒரு மனுஷனுக்கு செல்வத்தை கொடுக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம். இத்தனை வயசுக்கு பிறகு இத்தனை வந்த சூழ்நிலையில வரும் பொழுது அவனுடைய கண்ணீரை கண்டு, அவனுடைய வேதனையை கண்டு, அவனுடைய பாதையை கண்டு தேவன் அவனுக்கு செல்வத்தையும் வசதியும் தேவன் கொடுக்கிறார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னாலதான் அவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான், நான் தான் அவனை தூக்கி விட்டேன், அவன் எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா கூட இருக்கலாம். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சிலர்லாம் அப்படித்தான். அது வந்து நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். இப்படி ஒரு வார்த்தை யாக்கோபுக்கு வந்தது. ஆதியாகமம் 31:1 பாத்தீங்கன்னா, யாக்கோபனுடைய மாமனாருடைய பிள்ளைகள் எல்லாம் சொன்னாங்க, நம்ம தகப்பனுடைய பொருள்ல இவன் பயங்கர பணக்காரனா மாறிட்டான். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது பாத்தீங்களா? உண்மைதான், யாக்கோபுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஃப்ரீயா தான் வந்தான். ஆனா தேவனுடைய வாக்குத்தத்தம் அவனுக்கு இருந்தது. அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு டைம் கிடைக்கும் பொழுது அவன் இந்த செல்வத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டான். இரவும் பகலும் அவன் கஷ்டப்பட்டான். அதை குறித்து அவன் பாடுகளை குறித்து சொல்றான். இரவில் பனி என்னை என்ன செஞ்சது, பனியும் குளிரும் என்னை பட்சித்தது, வெயில் என்னை வேகடித்தது, 10 முறை என் சம்பளம் மாற்றப்பட்டது, எவ்வளவோ நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு தேவன் இந்த செல்வங்களை தந்தார். அப்படினால ஆவிக்குரிய ஜீவித்துல வந்த பிறகு செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்ள வழிமுறைகள் தெரியணும். விசுவாசிகள் இன்றையிலிருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நான் யாரு கையிலையும் என்ன செய்யக்கூடாது, கையேந்த கூடாது. இறைவனிடம் மாத்திரம் தான் நீங்க என்ன செய்யணும், கையேந்தணும். மற்ற யாரிடத்துல நீங்க கையேந்த கூடாது. உங்க வீட்டுக்கு ஊழியக்காரங்க வந்துட்டாங்க, ஒருவேளை உங்க கையில காணிக்க இல்ல, நீங்க அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய, பாரப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு தண்ணியோ காஃபியோ கொடுத்து சந்தோஷமா அனுப்பி விடுங்க. அதை விட்டுட்டு நீங்க பக்கத்து வீடுகளில் போய் என்ன செய்ய வேண்டாம், வாங்க வேண்டாம். அது வேற சபக்காரனா இருப்பான், இல்லாவிட்டா வேற மார்க்கத்தில் உள்ளவங்களா இருப்பான், இல்லாவிட்டா உங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க. நீங்க அவங்ககிட்ட போய் வாங்கினா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு உங்களுக்கு யோசிச்சீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா, ஊழியக்காரங்க வந்துட்டாங்க நம்ம கொடுக்கலன்னா ஆசீர்வாதமே போயிடும். இங்க இல்லவே இல்லையா, திருப்பி என்னத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறது? இருந்தாதானே நீ கொடுப்ப. உனக்கு இல்ல, அடுத்தவன்ட்ட கடன் வாங்கி கொடுத்தா ஆசீர்வாதம் வந்துருமா? தப்பு, கான்செப்டே தவறு. ஏன்னா நான் இப்படி எல்லாம் போய் பார்த்து சத்தம் போட்டிருக்கேன். நான் ஒரு இடத்துக்கு போய் ஜெபிக்க போறேன். நான் வேற ஒரு மேட்டருக்காக போனேன், ஒரு கம்பெனிக்குள்ள. அங்க இந்த கம்பெனிக்குள்ளேயே கம்பெனி வச்சிருப்பாங்க, கம்பெனிக்குள்ளேயே ஒவ்வொருத்தனும் உள் வாடகை கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப நான் ஒரு இடத்துக்கு ஜெபிக்க போன உடனே அதுக்கும் ஜெபிங்கன்னு சொன்னாங்க. நான் அதுக்கும் போய் ஜெபிக்க போயிட்டேன். பக்கத்து கம்பெனி, நம்ம விசுவாசி தான். ஆனா பட் அந்த நேரத்தில் அவன் கையில என்ன இல்ல, காசு இல்ல. அதுக்குள்ளேயே ஒரு இந்து இருக்கிறான், அவனும் கம்பெனி வச்சிருக்கிறான். அன்னைக்கு ஆயுத பூஜை, அவன் ஃபுல்லா படையல் போட்டு பூஜை முடிச்சுட்டு நிக்கிறான். நான் போய் இவனுக்கு ஜெபிக்க போறேன், நம்ம கம்பெனிக்கு ஜெபிக்க போறேன். இவன் கையில என்ன கிடையாது, என்ன கிடையாது, காசு இல்ல. இவன் என்ன பண்ணா தெரியுமா, நான் ஜெபிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவன்கிட்ட போய் ஆயுத பூஜை முடிச்சு அவன்கிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்துட்டான். எனக்கு அதை பார்த்துட்டு அந்த காணிக்கைய வாங்கறதுக்கும் மனசு இல்ல, ஆசீர்வதிக்கிறதுக்கும் மனசு இல்ல. என்ன பண்றது, வேண்டான்னு சொல்லியாச்சு. அப்பதான் யோசிச்சேன், வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் நான் சொல்லிட்டேன், பிரசங்கத்திலே சொல்லிட்டேன், யாரும் இப்படிப்பட்ட காணிக்கை என்ன செய்யக்கூடாது. நீங்க யோசிங்க, உங்க மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, என் மைண்டு உங்க மைண்டு வித்தியாசம் இருக்கான்னு பாக்கலாம். அது சரியா? அவன் என்ன நினைப்பான்,
ஒரு ஊழியக்காரன் வர்றாங்க, உடனே இவன் காசுக்கு அலைகிறான். யார்கிட்ட போய் வாங்கிட்டு வரான்? ஆண்டவர் தான் அதை அக்செப்ட் பண்ணுவாரா? என் பிள்ளையே நீ பக்கத்துல அவன்கிட்ட போய் வாங்கி கொடுக்காமல் விட்டு விட்டா என்ன சொல்லுவாரு? அவரு நினைப்பாரு, இவன் காலையில வரும் பொழுது நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை இவன் பாக்கெட்ல வைக்காம செஞ்சான், வந்தான். அப்படித்தான் அவர் யோசிப்பார். ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான விதத்துல நடந்துக்கணும். எந்த இடத்துல எப்படி நடக்கணும் நமக்கு ஒரு ஞானம் இருக்கணும். எந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும். உனக்கு அது இல்லைன்னா அந்த அந்நிய மனுஷன் வாங்கி கொடுக்கும்போது அவன் என்ன நினைப்பான்? நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். வானமும் பூமியும் அவருடையது, பொன்னும் வெள்ளியும் என்னுடையது, பூமியும் அது நிறைவும் என்னுடையதுங்கிறார். நீ அந்நிய மனுஷன் கையெடுத்து வாங்கிதான் நீ கொடுக்கணும்னு உன் தலையிடத்துல எழுதல. நல்லா விளங்கிக்கணும். நமக்குன்னு தேவன் ஒரு செல்வத்தை வைத்திருக்கிறார். நீ சுறுசுறுப்பாயிரு, தேவன்கிட்ட கேளு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்க பலத்தை தேவனிடத்துல கேளு. நீ ஒரு யோசேப்பாய் மாறு, நீ ஒரு யாக்கோபாய் மாறு. ஒண்ணுமில்லாத யாக்கோபு அவங்க அண்ணன் எல்லாத்தையும் பிடிங்கி விட்டுட்டான். கையில ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் பாட்டில் இருந்துச்சு, அதையும் கூட கர்த்தர் தரிசனம் கொடுத்தாரு, அந்த கல்லு மேல ஊத்தி விட்டான். இன்னைக்கு இந்த கல்லுக்கு நான் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், இது தேவனுடைய வீடாகும். இப்ப எம்டி, ஒண்ணுமே இல்ல. கர்த்தர் அவனை 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனாய் மாற்றின தேவன். ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதை பயன்படுத்தி 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 வாழ்க்கையில முன்னேறிட்டான். 20 வருஷம் நாயா பேயா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறினான். அவனுடைய சுறுசுறுப்பை பார்த்துதான் தெய்வன் அவனை ஆசீர்வதிச்சார். இரவும் பகல் அந்த ஆடுகளுடைய கிடப்பான், தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சான். பாடுபடுகிறது தவறு அல்ல. நீங்கள் இந்த நாட்களில உங்களுடைய செல்வத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, செல்வத்தை தேவன் எதுக்கு தருகிறார்? ஒரு சிலருக்கு தர்றதில்லை. ஏன் தர்றார்? அதை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். யோபு கேட்கிறார், அந்த செல்வ நாட்களின் சீர் எனக்கு திரும்பி வந்தால் நலமாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் செல்வங்களை இழந்து போயிருக்கலாம் பிரியமானவர்களே. இன்றைக்கு கர்த்தரிடத்துல கேளுங்கள், அந்த செல்வ நாட்களின் சீர் திரும்ப உங்களுக்கு தெய்வம் தருவார். சரி, எதற்காக தெய்வன் தருகிறார்? 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 15 வசன வாசி. 2 கொரிந்தியர் 8:15. சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. மற்றவர்களுடைய வறுமைக்கு உதவும்படியாக கர்த்தர் இந்த செல்வத்தை தருகிறார். அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவ வேண்டும், உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவ வேண்டும். வறியவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு செல்வத்தை தர்றார். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அதான். நீ நல்லா புசிச்சு குடிச்சு நல்ல சம்பரமமாய் வாழ்றதுக்காக தேவன் உனக்கு கொடுக்கல. ஒரு சிலர் அப்படித்தான் நினைச்சிடுறாங்க, தேவன் எனக்கு கொடுத்ததை உனக்கு கொடுக்கணும்னு எங்க எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சம்பரமமாய் வாழ்றாங்க. அப்படித்தான் பைபிள்ல சொல்லி இருக்கிறது. ஒரு ஐஸ்வர்யவான் சம்பரமமாய் வாழ்ந்தான், ரத்தாம்பரம் உடுத்தி வாழ்ந்தான். தான் ஏழையாகிய அந்த லாசருக்கு ஒரு நாள் கூட அவன் பிரெட் போட்டது கிடையாது. மேஜையில தடுமாறி விழுகிற துணிக்கே தான் யாருக்கு சாப்பாடு? ஒரு நாள் கூட மனப்பூர்வமா அந்த தருத்திரனுக்கு இவன் சாப்பாடு கொடுத்ததே கிடையாது. யோபுவை தேவன் மறுபடி ஆசீர்வதிச்சாருங்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் சாப்பிடாமல் அவன் ஒரு நாளும் தனியா நெஞ்சதில்ல, சாப்பிட்டதே கிடையாது. நம்ம அப்படியே சாப்பிடுறோம், அருமையா கதவை மூடிடுவோம், டப்புன்னு இழுத்து மூடுன்னு. அப்படி சாப்பிடும் போது யாராவது வந்துட்டா, ஐயோ என்னைக்கு பார்த்தாலும் இது ஒரு தொல்லடா, ஒரு நாள் கூட நிம்மதியா சாப்பிட முடியல. அப்படித்தானே நம்ம அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். என்னையவே பார்க்க வச்சு எத்தனையோ வீட்டுல, எங்க சொந்தக்காரங்க வீட்டுல சாப்பிட்டு இருக்காங்க. நான் ஒரு காலத்துல சின்ன பையனா இருந்த காலங்கள். அப்படி நம்ம சாப்பிடுறது நல்லது அல்ல. யோபுவினுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பாருங்க. யோபுவின் சரித்திரத்துல, தாய் தகப்பன் இல்லாதவன் என் பந்தியில் சாப்பிடாமல் நான் ஒரு நாளும் தனியாய் நான் புசித்தது இல்லை. யோபு 31:17. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டு. எப்படி இருக்கும் பாத்தீங்களா? எப்படி அவன் டெய்லி நம்ம அப்படி சாப்பிடுறோமா? எனக்காக ஒரு நாள் சாப்பிடுவோம். அப்படி அல்ல. உங்களுடைய செல்வம் மற்றவருடைய வறுமைக்கு உதவ வேண்டும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். ஏழைகளை விசாரிப்பது தேவனுக்கு முன்பாக சுத்தமான மாசில்லாத பக்தியா இருக்கிறது.
விதவைகள் திக்கற்றவர்களை விசாரிக்கிறது. யாக்கோபு 1:27 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையான பக்தினா ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கிறது, ஒண்ணுமில்லாதவனுக்கு நீங்க உதவி செய்யறது. ஒரு காலத்துல பிரசங்கம் எப்படி இருந்துச்சுன்னா, தருத்தருக்கு கொடு அப்படின்னா உடனே பெந்தேகோஸ்து ஊழியக்காரங்க தருத்தரம்பாங்க. இப்ப பிரசங்கத்தை நாங்க மாத்துறோம், பெந்தேகோஸ்து ஊழியக்காரன் தருத்தர் இல்ல, உண்மையான தருத்தரனை பார்த்து நீ கொடு. அவன் என்ன மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, என்ன மதத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஜாதியில இருந்தாலும் சரி. ஒரு முஸ்லிமே வறுமையில இருக்கானா அவனால முடிஞ்சா உதவி செய். ஒரு இந்து பரம ஏழையா இருந்து படிக்க முடியாம இருக்கானா அவனை படிக்க வை. ஆனா பைபிள் சொல்லுகிறது, அதை விட விசுவாச குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து இன்னும் நலமாய் இருக்கும். ஏனென்றால் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அதனுடைய தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல உங்களுடைய செல்வம் கர்த்தர் கொடுத்ததுக்கு காரணம், மற்றவருடைய வறுமைக்கு உன்னுடைய செல்வம் உதவ வேண்டும். எவ்வளவு ஏழைகளுக்கு உதவி செய்றீங்கன்னு நீங்க பாருங்க. இரண்டாவது சங்கீதம் 16:2-3 வசனங்கள். 16ஆம் சங்கீதம் 2-3 வசனங்கள். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். நம்முடைய செல்வம் ஆண்டவருக்கு எதுக்கு தேவை? உங்க செல்வத்தை வச்சு ஆண்டவர் என்ன செய்யறாரு? கோயில் கட்டிடுறாரா? கோபுரம் கட்டிட போறாரா? ஒண்ணுமே இல்ல. இந்த கரன்சி பரலோகத்துல வேலை செய்யாது. இந்த பணம் அங்க என்ன செய்யாது? வேலை செய்யாது. அதனால தான் அழகா அந்த மனுஷன் சொல்றான், கர்த்தரை நோக்கி சொல்றான், தேவரீர் என் ஆண்டவரா இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதில்லை. ஆனா அதுக்கு பதிலா யாருக்கு தேவை? பூமியிலே இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் தேவை. ஒன்று ஏழைகளுக்கு தேவை உன்னுடைய செல்வம், இரண்டாவது பரிசுத்தவான்களுக்கு உன்னுடைய செல்வம் தேவை. எதுக்கு? நல்லா ஜாலியா அழகா ஆடம்பரமாக ஊழியக்காரங்க வாழ்றதுக்கா? அப்படி அல்ல. அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஏசாயா 61:6. ஏசாயா 61:6. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். ஜாதிகளின் செல்வத்தை ஊழியக்காரன் அனுபவிப்பான். ஏன் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு? விசுவாசிகளுடைய சொத்தெல்லாம் வாங்கி 10% வாங்கி ஊழியக்காரன் அனுபவிப்பான்னு ஏன் சொன்னாரு? அது சரியா? அப்ப ஊழியக்காரங்க நல்ல செல்வந்தர்களா அழகா இருக்கலாமா? ஊழியக்காரன் எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும், எவ்வளவு வசதிகள், நம்ம பைத்தம் ஈவன் தமிழ்நாட்டிலேயே நம்முடைய சென்டர் தான் ரொம்ப என்னது பின்தங்கிய நிலவரம். மற்ற எல்லா சென்டரும் ரொம்ப வசதி படைத்தான ஊழியங்கள். ஆனா இந்த செல்வம் எதுக்கு தேவன் ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கிறாரு? அது ஒரு வாக்குத்தத்தம். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாவற்றையும் விட்டு உம்மை நாங்கள் பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று மத்தேயு 19:27 பேதுரு கேட்டபோது அதற்கு இயேசு சொன்ன பதில், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட்டவர்கள் நூறத்தனையாக அதை இங்கே பெற்றுக் கொள்வார்கள், அதே நேரத்தில் மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்வார்கள் என்று 26, 27, 28 மத்தேயு 19 இயேசு கிறிஸ்து தெளிவாக பேசுகிறார். அப்படினால ஒரு விஷயம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு 29, என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். வீடு வாசல் சொத்து சுகம் இதெல்லாம் விட்டவனுக்கு இந்த உலகத்துல நூறத்தனையான ஒரு காரியத்தை கொடுக்க வேண்டும் என்பது ஏசாயா 61:6 படியும், சங்கீதம் 16:2-3 படியும், மத்தேயு 19:27, 28 படியும் அது சாத்தியம். ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அப்படினால அவங்களுக்கு இந்த உலகத்துல சும்மா ஊழியத்தின் நிமித்தம் அவர்களுக்கு இவைகள் கொடுக்கப்படுகிறது. ஊழியத்தில் இருக்கிற வரைக்கும் இதை அனுபவிச்சுக்கலாம். ஊழியம் இல்லைன்னு சொன்னா நடு ரோட்ல நிக்கணும். ஊழியத்தின் நிமித்தம் இதை அனுபவித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக, ஒன்று ஊழியக்காரர்களுக்கும் ஊழியத்துக்கும் உதவும்படியாகத்தான் கர்த்தர் உனக்கு ஆஸ்தியை கொடுத்திருக்கிறார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் படிக்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்து கொண்டு வந்த ஒரு கூட்டம் ஸ்திரீகளை நீங்கள் பார்க்க முடியும். லூக்கா 8:3 நீங்கள் இந்த வசனத்தை பார்க்க முடியும்.
ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். லூக்கா 8:3 அழகாக சொல்லி இருக்கிறது, ஆஸ்திகளால் ஊழியம் செய்தல். ஒன்று வறுமைக்கு உதவ, இரண்டாவது ஊழியக்காரர்களுக்காக, மூன்றாவது ஆஸ்திகளால் ஊழியத்துக்காக. உங்களுடைய ஆஸ்தியை வச்சுட்டு நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க கணக்கு போட்டுட்டு இருக்க கூடாது. இப்ப இந்த வேட்பாளர்கள் எல்லாம் ஒரு சிலர் பாருங்க, சொத்து கணக்க காட்டுறாங்க, 81,000 கோடி, 815 கோடி, அப்படி கோடி கணக்குல அவங்க சொல்றாங்க. நமக்கு அதுக்காக தேவன் கொடுக்கல. நமக்கு தேவன் கொடுத்தது உன்னுடைய ஆஸ்தியினால், உன் செல்வத்தினால் நீ தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக. கால்கேட் பேஸ்டுடைய ஓனர்ட்ட ஒருத்தங்க கேட்டாங்களாம், இந்த அளவு உலக பிரசித்தி பெற்று இருக்கிறீங்களே, உங்க பணத்தெல்லாம் நீங்க தாறுமாறா செலவழிக்கிறீங்களேன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரா, நான் தாறுமாறா எங்க செலவழிச்சேன்? இல்லையே, நீங்க பைபிளை விட நீங்க ஓவரா செய்றீங்க. பைபிள்லயே ஒரு கான்செப்ட் இருக்கு, 10க்கு 1 தான் கொடுக்கணும்னு. ஆனா நீங்க அப்படி இல்லையான்னு. அப்ப அவர் சொன்னாரா, நான் 10க்கு 1 கொடுக்கறது இல்லைங்கிறது உண்மைதான். என்னை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார், எனக்கு வருமானம் பெருகினதுலாம் உண்மைதான். ஆனா அதேபடி பைபிள் படி நான் 10க்கு 1 கொடுக்கலங்கிறது உண்மைதான். ஆனா நான் 10க்கு 9 கொடுக்கறேங்கிறது உண்மை. நான் ஒத்துக்கிறேன். எத்தனைக்கு? 10க்கு 1 கொடுக்கல, 10க்கு எத்தனை கொடுக்கற? 9 கொடுக்கற. அப்ப அவர் சொன்னாங்களா, இது மிஞ்சின காரியமா தெரியலையா, இப்படி எல்லாம் செய்யலாமா அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரா, இந்த 10ல 1 ஏன் நான் எடுத்துக்கிட்டேன் பாருங்க, அதுவே என் சந்ததிக்கு 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 என்ன செய்யுது, போதுமானபடி கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதனாலதான் நான் 10க்கு 9 ஊழியத்துக்குன்னு அள்ளி விடுறேன். அப்ப அந்த நாட்களிலேயே, இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலேயே தங்களுடைய ஆஸ்திகளால் ஊழியம் செய்து கொண்டு வந்த ஒரு கூட்டம் சகோதரிகள் இருந்தார்கள். அடுத்ததாக, 1 வறுமைக்கு உதவ, 2வது ஊழியர்களுக்கு, 3வது ஊழியத்துக்கு, 4வது கர்த்தருக்கு கடன் கொடுக்க கர்த்தர் உனக்கு வசதி கொடுத்திருக்கிறார். வாசியுங்கள், நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நல்லா இந்த பைபிளை படிச்சுக்கங்க. அந்த வசனம் நீதிமொழிகள் 19:17. எதுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு? கர்த்தருக்கு கடன் கொடுக்கவான். கர்த்தருக்கு கடன் கொடுக்க விரும்புறவங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்கீங்க? கர்த்தருக்கு கடன் கொடுக்க விரும்புறவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். பயப்படுறாங்க எல்லாரும். பைபிள் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறான்? கடன் கொடுக்கிறான். ஆர்சி பைபிள் யார்ட்டியா இருக்கா? என் ரூம்ல இருக்கு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுக்கிறான். எப்படி அவன் என்ன மாதிரி இன்டர்பிரேஷன் பாருங்க. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கல, என்ன செய்யறானா? கர்த்தருக்கே என்ன செய்யறான்? வட்டிக்கு கொடுக்கிறான். கர்த்தர் அதை என்ன செய்வாராம்? அவனுக்கு அதை, நீங்க புதிய மொழிபெயர்ப்பை பார்க்காதீங்க, பழைய மொழிபெயர்ப்பு யாரு வீட்லயாவது ஆர்சி பைபிள் இருந்தா நீங்க எடுத்து இந்த இதை படிச்சு பாருங்க. என்கிட்ட இருக்கு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுக்கிறான், கர்த்தர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்காவது ஏழைகளுக்கு உதவி செஞ்சா நாளைக்கு அவன் கொடுப்பாங்கிற எதிர்பார்ப்புல நீ கொடுக்க கூடாது. கைமாறு கருதாமல் கடன் கொடு. அப்படி அவன் திருப்பி கொடுத்துட்டா அது கடன், திருப்பி கொடுக்கவே கூடாது. அதனாலதான் சொல்லி இருக்கிறது, ஏழைக்கு கடன் கொடுக்கிறன்னு சொல்லாம ஏழைக்கு இறங்குகிறவன் சொல்லி இருக்கு. ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு கடன் கொடுக்கிறான்? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்ப கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானே தவிர ஏழைக்கு கடன் கொடுக்கல. நம்ம என்ன செய்வோம்? தமிழ்ல சொல்லுவாங்க, ஆத்துல போட்டாலும் என்ன செய்யணுமா? அளந்து போடணுமா. அதனால யாருக்கு கொடுத்தாலும் அத கல்யாண வீட்டுல கொடுத்துட்டு வந்தா கூட வீட்டுல நோட்டு வச்சு எழுதிக்கிறாங்க, இந்த வீட்டுல இந்த பங்கனுக்கு இவ்வளவு மொய் எழுதப்பட்டது. சரி, அந்த வீட்டுல ஒரு கல்யாணம், உடனே இவங்க என்ன செய்வாங்க? எதை எடுத்து பார்ப்பாங்க? நோட் எடுத்து பாக்குறாங்க. அவன் 101 செஞ்சிருக்கான், என்ன பண்றது? இவனுக்கு மனசு 101க்கு மேல என்ன செய்யாது? போகாது. சரி, அவன் செஞ்சதே நம்ம நெஞ்சிடலாம். உடனே இவங்க கணக்கு போடுறாங்க, இனிமே நம்ம வீட்டுல பிள்ளை இல்லை, அப்ப இனிமே அவன் செய்ய மாட்டான். எப்படி இவன் அக்கௌண்ட் எவ்வளவு கரெக்டா போடுறான் பாருங்க. இனி நம்ம வீட்டுல பங்கன் நடக்காது, இனிமே அவன் என்ன வராது, நம்மளுக்கு இனிமே கொடுக்க வேண்டியல. ரைட், அப்படின்னா அக்கௌண்ட்டை க்ளோஸே பண்ணிடலாம், இல்ல கல்யாணத்துக்கே போகாம நிப்பாட்டிக்கலாம். இந்த அளவுதான் நம்ம ஆளுங்க இருக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் உனக்கு செல்வத்தை கொடுப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. இப்படி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செய்யுங்க. கர்த்தர் இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்கு இனிமே ஃப்ளோ கூடிரும், ஆசீர்வாதம் தானா வரும், பிசினஸ் எங்க எல்லா இடத்துலயும் வருமானம் வரும். ஆனா 4 காரியத்தை நீ செய்யணும், தீர்மானம் எடுத்துக்கணும்.
ஒன்று, வறுமைக்கு உதவ வேண்டும். இரண்டாவது, ஊழிய பரிசுத்தவான்கள் கையில கொண்டு போய் கொடுக்கணும். மூணாவது, ஆஸ்திகளால் ஊழியம் செய்யணும். நாலாவது, ஏழைக்கு இறங்கணும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுக்கிறான். கொடுக்க முடியுமா? கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுக்குறீங்களா? நீங்க மற்றவனுக்கு வட்டிக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன கிடையாது? பரலவும் கிடையாது. ஏழை கர்த்தருக்கு கடன் கொடுத்தா, கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன உண்டு? பிரதிபலன் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, சகல நன்மைகளும் உண்டு. அப்படினால்தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை, உன்னுடைய செல்வம் மற்றவருடைய வறுமைக்கு உதவுவதாக, உன்னுடைய ஆஸ்தியினாலே நீ ஊழியத்தை செய்வாயாக. உன்னுடைய செல்வம் தேவனுக்கு வேண்டியதா இராமல் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் மகாத்துமாக்களுக்கும் தேவைப்படுகிறது. உன்னுடைய ஊழியம், உன்னுடைய வருமானம், உன்னுடைய செல்வம் ஏழைகளுக்கு இறங்குகிறதுக்காக கர்த்தரால் உனக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா அதே நேரத்தில் இந்த செல்வம் வந்த பிறகு நீங்க ஒரு கடிவாளம் போட்டு வைக்கணும். உங்களை செல்வம் வர்றது ரொம்ப ஈஸி. செல்வம் வந்த பிறகு என்ன செய்யணும்? கடிவாளம் போடணும். உனக்கு இந்த பிரதிஷ்டையை விட்டுறக்கூடாது, இந்த கிருபையை விட்டுறக்கூடாது, இந்த அபிஷேகத்தை விட்டுறக்கூடாது, இந்த ஜபத்தை விட்டுறக்கூடாது, இந்த தெய்வீகத்தை விட்டுறக்கூடாது, இந்த உபதேசத்தை விட்டுறக்கூடாது, இந்த ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது, இந்த தேவ சமூகத்தை விட்டுறக்கூடாது. அப்படி நீ மெயின்டைன் பண்ணினா இந்த ஆசீர்வாதம் வர்றது உனக்கு பக்தியாகவும் இருக்கும். இம்மையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், மறுமையிலும் நித்திய ஜீவனை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்ல, பணம் வந்த உடனே உன் பார்வை, நினைவு, உன்னுடைய ஸ்டைல் இதெல்லாம் நீ மாற்றவே கூடாது. பைபிள்ல சொல்லி இருக்கிறது, ஒன்றுமில்லாத இருந்தும் தங்களை செல்வவான்களாய் பாராட்டுகிறவர்கள் உண்டு, எல்லாம் இருந்து தன்னை தருத்திரன் போல பாராட்டுகிறவனும் உண்டு. நீங்க பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரன் அவன் பாட்டுக்கு ஒரு சின்ன 4 முழ வேஷ்டியை கட்டிட்டு ஒரு மஞ்சள் பையை எடுத்துட்டு போவான், வெளியவே தெரியாது அவன் கையில பணம் இருக்குன்னு. இப்ப நம்ம அப்படி இல்ல, 100 ரூபாய் இல்லாட்டாலும் 1000 ரூபாய் ட்ரெஸ் போட்டுட்டு நினைச்சிடும் சுத்துறோம். இப்படி மாறி போச்சு நம்முடைய ஸ்டைல். இவன்ட்ட ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு இவனாவது அடிச்சு புடுங்கினா அடிபட்டதான் மிச்சம், ஒண்ணுமே நினைச்சாது, ஒண்ணுமே இருக்காது. அப்படிதான் நம்முடைய வீடுகள் இருக்கு. அதனால ஆவிக்குரிய ஜீவித்துல வந்த பிறகு இன்னைக்கு தேவன் உனக்கு சொல்லுகிறார், தேவன் உன்னை ஆசீர்வாதமாய் செல்வமாய் மாற்றுவார். செல்வமாய் மாறின பின்பு உனக்கு ஒரு கடிவாளம் இருக்கணும். உன்னுடைய டிரெஸ்ல ஒரு கடிவாளம் இருக்கணும். உன்னுடைய வீடு ஆடம்பர பொருட்களால் நிரப்பப்படக்கூடாது, அதுல ஒரு கடிவாளம் இருக்கணும். எல்லாவற்றையும் தேவன் செல்வத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஏனென்றால் தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். பைபிள் சொல்லுகிறது சகல விதமான ஆசீர்வாதங்களின் தேவன். தேவனால முடியாது ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த வீடு நம்முடைய பரிசுத்தவான்கள் தான் டெடிகேஷன் பண்ணாங்க. அங்க போனா பயங்கரமான வீடு அது. ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு கலாச்சாரத்தின் அடிப்படையில் கட்டின வீடு. ஒவ்வொரு ரூமையும் நம்ம போய் சும்மா வேடிக்கை பார்த்துட்டே போலாம். இது ஒவ்வொரு தேசத்தினுடைய அமைப்புல கட்டி வச்சிருக்கிறான். பரிசுத்தவான்கள் தான் இது பண்ணாங்க. ஆனா பணம் வந்ததுனால அவங்களுக்கு கட்டுப்படுத்த முடியல. வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பொழுதும் பிரச்சனை, பணம் அளவுக்கு மிஞ்சிருச்சு. காரணம் கடிவாளம் இல்ல. கர்த்தர் உனக்கு செல்வத்தை தருவார், உனக்குள்ளேயே ஒரு கடிவாளம் இருக்கணும். உன்னை மனைவி கட்டுப்படுத்த வேண்டாம், புருஷன் கட்டுப்படுத்த வேண்டாம், பெற்றோர்கள் கட்டுப்படுத்த வேண்டாம். உனக்குள்ளேயே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருந்தா உன்னுடைய செல்வம் கரையாது. இல்லாவிட்டா இந்த செல்வம் உனக்குள்ள வந்த பின்பு உன்னுடைய கடிவாளத்தை இழந்தால் அது உன்னை சீர்கட்டவனாய் மாற்றும். எசேக்கியேல் எரேமியா 49:4. எரேமியா 49:4. எனக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்று சொல்லி உன் செல்வத்தை நம்பின சீர்கெட்ட குமாரத்தியே. பாத்தீங்களா, செல்வம் வந்த பிறகு நான் இஷ்டத்துக்கு இருப்பேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீ சீர்கெட்ட குமாரத்தியாய் மாறுவாய். செல்வம் வந்த பிறகு உனக்குள்ள ஒரு கட்டுப்பாடு தேவை. அதுதான் வேதம் அழகாக சொல்லுகிறது. செல்வம் வந்த பிறகு உன்னை கட்டுப்படுத்தாம நீ விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூடுவாங்க, சொந்தக்காரங்களாம் வேகமா வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துக்குவான். அப்பதான் உங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க, எல்லாரும் ரொம்ப அன்பா இருப்பாங்க, உனக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. என்ன பைபிள் அப்படி சொல்லுது. செல்வம் வந்துட்டாலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. நீதிமொழிகள் 19:4 பாருங்க. நீதிமொழிகள் 19:4. செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். அது வந்துருவான், ரோட்ல போறவன் ஃப்ரெண்ட் ஆயிருவான், சிரிச்சிருவான், வீட்டுக்கு ஃபங்க்ஷன் வருவான், கெட் டுகெதர் வருவான், ட்ரீட் வைப்பீங்க, ஒரே வீடு ஆடம்பரமும் விருந்தும் ஒரே கொண்டாட்டலாம் மாறிடும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருவாங்க. காசு வந்துட்டாலே உனக்கு இப்ப நீங்க வேற ஒண்ணு இல்ல, நீங்க ரிட்டையர்ட் ஆகி பாருங்க, எத்தனை சொந்தக்காரன் வீட்டுக்கு வரான்னு பாருங்க.
ரிட்டையர்ட் ஆகி பணம் ஒரு 15 லட்சம் 10 லட்சம் இருக்குன்னா அவ்வளவு சொந்தக்காரன் எங்க வந்துருவான்? வீட்டுக்கு வந்துருவான். 15 லட்சம் காலி ஆயிட்டுனா திருப்பி செத்தா கூட வரமாட்டான். இதுதான் உலகம். நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். செல்வம் வந்துட்ட பிறகு உனக்கு பெருமை வரக்கூடாது. பணம் வந்துட்ட உடனே பெருமை வரக்கூடாது. 49ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். 49ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிறார். பாத்தீங்களா? தங்கள் செல்வத்தை நம்பி தங்களுடைய திரளான ஐஸ்வர்யத்தினாலே அவர்கள் பெருமை பாராட்டுகிறார்கள். உங்களுக்கு செல்வம் வரும், ஆனா பெருமை வரக்கூடாது. செல்வம் வரும், அதன் மேல உன்னுடைய நம்பிக்கை வைக்க கூடாது. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. செல்வம் வரும், நீ சீர்கெட்டவனா மாறிடக்கூடாது. செல்வம் வரும், அது உனக்கு வியாதியாய் மாறிடக்கூடாது. செல்வத்தை வச்சுக்கிட்டு ஒரு சிலருக்கு தூக்கமே வராது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்ப நீங்க போன வாரம் நான் பேப்பர்ல படிச்சேன், ஒரு ஆள் அடிக்கடி வெளியூர் போயிடுறாரா. படிச்சிருப்பீங்களே? ஒரு ஆள் அடிக்கடி வெளியூர் போயிருக்காரு. ஆனா அதனால அவருக்கு ஒரு பயம், நம்ம வீட்டுல பணத்தை வச்சுட்டு போனா நெஞ்சிருவான், எவனாவது எடுத்துருவான்னு தோட்டத்துல புதைச்சு வச்சிருக்கான். இந்த பழைய காலத்து ஆளு இப்பவும் இருந்திருக்காங்க. ஊருக்கு போயிட்டு வந்த உடனே தோட்டத்துல வேலை செய்யற மாதிரி எதை தோண்டி பாத்துக்குவாரு, இதை தோண்டி பாத்துக்குவாரு. இதை தோண்டி தோண்டி பார்த்து பார்த்து கடைசியில அதை தோன்றதுக்கு ஒரு வேலைக்காரன் வச்சிருக்காரு. அவன் எப்படியோ தோட்ட வேலைக்கு வந்தவன் இதை பார்த்துட்டான். இந்த ஆளு என்னடா ஊருக்கு போயிட்டு வந்த உடனே எங்கதான் வரான், தோட்டத்துக்கு வரான். போன மாசம் அவர் திரும்பி தோட்டத்துல பார்த்தாரு. தோட்டத்துல எல்லாம் இருந்துச்சு, எது மட்டும் இல்ல. இதை கண்டுபிடிக்கவும் முடியல, ஒண்ணுமே இல்ல. செல்வம் இருந்தா உனக்கு தூக்கம் வராது. தவறாய விதத்துல அதே மைண்ட்ல நீங்க இருக்கக்கூடாது. இந்த ஒரு சில உலகத்துல சொல்லுவான், அர்ப்பனுக்கு காலம் வந்தா என்ன செய்வான், அர்த்தராத்தில குடம் பிடிப்பான். கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு, நீ அதுல பெருமை பாராட்டக்கூடாது. பிரசங்கி 5:12 என்ன சொல்லுது? செல்வம் அவனை தூங்க விடாது. பிரசங்கி 5. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும். செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. அவனை தூங்க விடாது. செல்வம் பெருக்க பெருக்க உனக்கு வசதி கூட கூட கடிவாளம் இல்லாமல் போகும் பொழுது, வெளிப்படுத்தல் 18:7 சொல்லப்பட்டபடி உனக்கு வாதையும் வியாதியும் துக்கமும் உனக்கு அதிகரித்து விடும். அதனால தான் சொன்னேன், செல்வம் வந்த பிறகு உன்னுடைய கட்டுப்பாட்டை நீ இழக்கக்கூடாது. அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். பாத்தீங்களா? எவ்வளவு செல்வ செருக்காய் வாழ்ந்தாலோ அவ்வளவுக்கு அவளுக்கு வாதையையும் துக்கத்தை கொடுங்கள். நீங்க பெரிய பணக்காரனா மாறி திருப்பி வியாதியில படுத்துக்கிட்டா என்ன பிரயோஜனம்? அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, செல்வத்தை கர்த்தர் தரும் பொழுது நீ அதை கரெக்டா 4 பேலன்ஸ்ல கிளியர் பண்ணணும். உனக்குள்ளே ஒரு கடிகாலம் போட்டுக்கணும். நீ ஒரு யோசேப்பா இருந்தால் கர்த்தர் உனக்கு செல்வத்தை தருவார். சுறுசுறுப்புள்ளவனா இருந்தால் கர்த்தர் உனக்கு செல்வத்தை தருவார். ஜாக்கிரதை உள்ளவனா இருந்தால் கர்த்தர் உனக்கு செல்வத்தை தருவார். நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு தருவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். நீ யாக்கோபா இருந்தால் உனக்கு கிடைக்கிற கொஞ்சத்தை வைத்து கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த முடியும். யோபு தன்னுடைய காலங்கள் முழுவதும் உத்தமனா இருந்தபடினால் அந்த செல்வ நாட்களின் சீர் அவனுக்கு திரும்ப வந்தது. அப்படினால் செல்வத்தை தேவன் கொடுப்பது ஒரு பெரிய நோக்கத்திற்காக. செல்வத்தை தேவன் கொடுப்பது தன்னுடைய பரிபூர்ண திட்டத்தை நிறைவேற்றும்படியாக. இப்ப நான் ஜெபிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஊழியக்காரன், இந்த சபையினுடைய ஊழியக்காரன். இப்ப எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை. நான் சும்மா ஒரு கான்செப்ட் சொல்றேன், ஆண்டவருடைய கான்செப்ட உங்களுக்கு சொல்றேன், தவறா விளங்கிறாதீங்க. 10,000 ரூபாய் வேணும். நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே எனக்கு 10,000 ரூபாய் தாரும், 10,000 ரூபாய் தாரும், 10,000 ரூபாய் தாரும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ எப்படி வரும் எனக்கு? ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு என்ன செய்யணும்? நம்முடைய கான்செப்ட் படி, பைபிள் கான்செப்ட் படி என்ன செய்யணும்? இங்க உள்ள விசுவாசிக்கோ இல்லாவிட்ட எல்லா விசுவாசிகளுக்கும் சேர்த்து எவ்வளவு கொடுக்கணும்? 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் அதுல ஒரு விசுவாசி உண்மையாக இருந்து அவர் 10,000 ரூபாய் கொடுத்தாதான் ஏன் 10,000 ரூபாய் தேவை என்ன செய்யும்? பூர்த்தி ஆகும். கரெக்ட் தானா? சரி, இப்ப எனக்கு 2 கோடி தேவை. இப்ப நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே எனக்கு தாரும் தாரும் நான் ஜெபிப்பேன். ஜெபிக்கும் போது கர்த்தர் விசுவாசிகளுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு? 20 கோடி கொடுக்கணும். 20 கோடி கிடைச்ச உடனே இவர் கார் எடுத்துட்டு விசுவாசி போய்விட்டார் என்றால் ஏன் ஜெபம் என்ன ஆகுறது?
நான் திருப்பியும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் பாப்பாரு, நான் கொடுத்துட்டேன்னா இவன் திரும்ப திரும்ப ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்த பிறகுதான் தெரியும் இவன் ஓடி போயிட்டான். சரி ரைட். உடனே அவர் என்ன செய்யறாரு, அதை ஆஃப் பண்றாரு, அடுத்தவனை கொண்டு வர்றாரு. அதனாலதான் இன்னைக்கு சபைக்குள்ள முந்தினோர் யாரா மாறுறாங்க, பிந்தினோராய் மாறுறாங்க. இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேற ஒரு ஆள்கிட்ட இருந்து என்ன செய்யும், வரும். அப்பொழுது நீயும் உன் சந்ததியும் என்ன செய்யப்படுவீர்கள், அழிக்கப்படுவீர்கள். இதுதான் தேவனுடைய கான்செப்ட். எனக்கு 10,000 ரூபாய்க்காக கர்த்தர் விசுவாசியை 1 லட்சம் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு 2 கோடிக்காக விசுவாசியை 20 கோடி ஆசீர்வதிக்கிறார். எனக்கு 20 கோடி தேவைன்னா விசுவாசி எந்த லெவல்ல போகணும், 200 கோடிக்கு போகணும். அதுதான் தேவன் வச்சிருக்கிறார். தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய படிகள் இப்படித்தான். எனக்கு தேவை 10,000னா உனக்கு 1 லட்சம், எனக்கு தேவை 10 லட்சம்னா உனக்கு 100 லட்சம். இதுதான் தேவனுடைய கான்செப்ட். இது கரெக்ட். நான் பணத்துக்காக பிரசங்கம் பண்றேன்னு நினைச்சிடாதீங்க. நான் இன்னைக்கு எதிர்பாராம இந்த சூழ்நிலைக்கு வந்தேன். ஆனா நான் இதை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனா ஆவியானவர் இதை பேசினார். அந்த செல்வம் வறுமைக்கு உதவணும், அந்த செல்வம் பரிசுத்தவான்களுக்கு தேவை, அந்த செல்வம் ஊழியத்துக்கு ஆஸ்திகளால் ஊழியம் செய்யறதுக்கு தேவை, அந்த செல்வம் எனக்கு வட்டிக்கு கொடுக்கிறதுக்கு தேவை. ஆண்டவருக்கு ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடனோ வட்டியோ கொடுக்கிறான். அப்ப அவர் அதை திரும்பி கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாரு, வட்டி முதல் அசல் எல்லாம் சேர்ந்து என்ன செய்வாரு, கொடுப்பார். அதுதான் தெய்வத்தினுடைய கான்செப்ட். அப்படினால நம்முடைய செல்வத்தை வச்சுக்கிட்டு தூங்காம உட்கார்ந்துட்டு சோத்திரம் 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 நிக்காத. காசு பெருகின உடனே சுகர் அது இதுன்னு வியாதிப்பட்டு படுத்துறாத. காசு பெருகின உடனே பெருமை பாராட்டி உங்களுடைய மேன்மையை இழந்து விட வேண்டாம். நம்முடைய செல்வம் வானத்தின் செல்வம். தேவனிடத்திலிருந்து உனக்கு அந்த செல்வத்தை கர்த்தர் தருவார். இந்த வானத்தின் செல்வங்களுடைய இன்னொரு அர்த்தம் விசுவாசம், பரிசுத்தம், தெய்வீகம், பிரதிஷ்டை, ஆவிக்குரிய அனுபவங்கள். எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்முடைய மத்தியில வானத்தின் செல்வத்தை அனுப்பும்படியாக வந்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்துங்கள். செல்வத்தை கொடுக்கும் பொழுது நீங்க முழங்கால் போட்டு கடிவாளத்தை போட்டுக்கோங்க. உங்களை நீங்களே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து கடிவாளம் போடணும். பணத்தை செலவழிக்கும் பொழுது, பணத்தை உபயோகப்படுத்தும் பொழுது, பணத்தை கர்த்தர் உனக்கு தரும் பொழுது. நான் ஒரு சகோதரனை கேட்டேன். அவருக்கு ரொம்ப வறுமையில இருந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்ப நான் கேட்டேன், நீங்க இப்ப இந்த பிசினஸ் எல்லாம் பண்றது இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். நாமே சொல்லிக் கொடுக்கிறோம் நம்முடைய விசுவாசிகளை, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க டெவலப் ஆயிடும் அப்படிலாம் சொல்றோம். அவர் ரியல் எஸ்டேட், அவனுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் இடம் இருக்கு. நீங்க இப்ப ரியல் எஸ்டேட் பண்ணி சேல்ஸ் பண்ணலையா? அப்ப அவர் சொன்னாரு, பாஸ்டர் நான் கொஞ்சம் பயத்துல இருக்கிறேன். என்ன விஷயம்? நானும் பழைய பாஸ்டர் தான் போயிருந்தோம். போயிருக்கும்போது கேட்டோம், ஏன் பயப்படுறீங்க? இல்ல நான் எனக்கு ஒரு கடிவாளம் போட்டிருக்கிறேன், பணத்துக்கு பின்னால நான் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது, பணத்தினால என்னுடைய ரட்சிப்பை இழந்துடக்கூடாதுன்ட்டு நான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி வச்சிருக்கேன், நிப்பாட்டி வச்சிருக்கேன். இப்படியும் விசுவாசிகள் இருக்கிறாங்க. எல்லாரும் கண்களை மூடுவோம். யோபு சொல்லுகிறார், அந்த செல்வ நாட்களின் சீர் எனக்கு திரும்பி வந்தால் நலமா இருக்கும். தேவன் என்னை காப்பாற்றி வந்த அந்த காலங்கள் எனக்கு திரும்பி வந்தால் நலமா இருக்கும். தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலே அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. நான் இருளை கடந்து போனேன். சென்று போன மாதங்களில் தேவன் என்னை காப்பாற்றி வந்தார். அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண்மலைகளில் இருந்து எனக்கு எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் எனக்கு திரும்ப வந்தால் நலமாயிருக்கும். அருமையானவர்களே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு. வானத்தின் செல்வமும் உண்டு, பூமியின் செல்வமும் உண்டு. இம்மைக்காக நாம் தேவனை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, நாம் இம்மைக்கும் மறுமைக்கும் தேவனை பின்பற்றக்கூடியவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம், வானத்தின் செல்வம் தேவை? வானத்தின் செல்வம் தேவைப்பட்டவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். ஒரு 5 நிமிடம் தேவனுடைய வல்லமை நம்மை ஆளுகை செய்யட்டும். உன்மேல் இருக்கிற தருத்தரத்தின் ஆவி வெளியே ஓடட்டும். ஓ, வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல உன்னோடு போராடி கொண்டிருக்கிறது. ஓ, நீ வறுமையிலும் தருத்தரத்திலும் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீ ஒரு இந்து மனிதனிடத்தில், முஸ்லிம் இடத்திலே, ஒரு அந்நிய இடத்திலே போய் கையேந்துவது தேவனுடைய சித்தம் அல்ல. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதே தேவ சித்தம். ஆமென். சொந்தக்காரன் போய் நீ கேட்கிறது தேவ சித்தம் அல்ல. ஆமென். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய். ஓ, நீ கீழாகாமல் மேலாவாய்.
ஆமென். நீ வாளாகாமல் தலையாவாய். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உனக்குரியது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் உன்மேல் இறங்கும். ஆமென். உன்னை செல்வம் உள்ளவனாய் மாற்றும். உனக்குள்ள இருக்கிற அசதி, சோர்வு, பின்மாற்றம், தடைகள், எதிர்ப்புகள், உன் கையின் பிரயாசங்கள் உள்ள போராட்டங்கள் எல்லாம் இந்த கால வேளையில இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. எத்தனை பேருக்கு கடன் இருக்கிறது? பேங்க் கடன், வெஹிக்கிள் லோன், இன்னும் பலவிதமான வீட்டு கடன், சொத்து கடன், இப்படி பலவிதமான கடன்கள். இல்ல கைமாத்து, சொந்தக்காரங்கிட்ட இப்படி ஆயிரக்கணக்கோ, நூற்றுக்கணக்கோ, லட்சக்கணக்கோ, 10 விஷயம் கடன் கடன் தான். அப்படி கடன் இருக்கிறவங்க ஒரு விஷயம் கை வைத்துங்க பார்க்கலாம். அது வேற ஒரு பிரசங்கம் இருக்கு, அது ஆவியானவர் சொல்லும் போது நான் பண்றேன் பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த இந்த கடனுடைய போராட்ட ஆவியை கர்த்தர் எடுக்கட்டும். ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு வாஞ்சை உண்டு? கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஆமென். தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். அவர் வறுமையின் தேவன் அல்ல, அவர் கடன்களின் தேவன் அல்ல. ஓ, சம்பூர்ணத்தின் தேவன். இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை நிரப்புகிற தேவன். உன் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக உன்னை நிரப்புகிற தெய்வம். உன்னுடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணட்டும். ஹல்லேலூயா. உன்னுடைய நம்பிக்கை பெருகட்டும். உன்னுடைய நிச்சயம் கூடட்டும். வாயை திறந்து அறிக்கையிடு. ஹல்லேலூயா. வானத்தின் செல்வத்தினால் என்னை நிரப்புவார். ஆமென். இன்றைக்கு நான் கடனாளியாய் இருக்கிறேன், இனிமேல் வருங்காலங்களில் நான் கடன் கொடுக்கிறவனாய் மாறுவேன். என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். என் செல்வம் வறுமைக்கு அநேகருடைய வறுமைக்கு உதவும். என் செல்வம் மகாத்மாக்களுக்கு உதவும். என் செல்வம் இந்த ஊழியத்துக்கு உதவும். என் செல்வம் ஏழைகளுக்கு உதவும். அந்த அளவு தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியும். ஊழியக்காரங்க எல்லாரும் இங்கே முழங்கால் நினைக்கிற விசுவாசிகளுக்காக இப்பொழுது ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய ஜனங்களை நீர் செல்வத்தினால் நிரப்பும். சுறுசுறுப்புள்ளவனாய் மாற்றும். யோசேப்பாய் மாற்றும். யாக்கோபாய் மாற்றும். ஆபிரகாமாய் மாற்றும். எங்களுடைய ஜனங்கள் மனுஷர் கையில கையேந்த கூடாது. ஆமென். எல்லாரும் போராடுவோம். விசுவாசிகள் எங்களோடு ஒருமித்து வாருங்கள். தரித்திரத்தின் ஆவி சபையை விட்டு வெளியே போகட்டும். வறுமையின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும். செல்வத்தின் வாசல் திறக்கட்டும். வானத்தின் பலகணிகளை கர்த்தர் திறப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இப்பொழுதே ஆசீர்வதியும். இப்பொழுதே ரிக்கமானியா ரப்திபிக்கலப் ரிக்கபலபகத பகத பகதித பகத பகதித திதப. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிக்கபனா பகத பகதித பகதி திமானியா. ஆமா பிரியமானவர்களே, தரித்திரம் ஒரு மனுஷனுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய தரித்திரம் ஆயுதம் அணிந்தவனை போல வரும்னு. அது எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை. அது ஒரு யுத்த வீரனை போல உன்னோட வருகிறதா. இப்பொழுது எல்லாரும் அபிஷேகத்தில் வாங்க. அந்த தரித்திரம் ஆயுதம் அணிந்த அந்த வல்லமை இப்பொழுது தோற்கடிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருவனப்படுங்க பார்க்கலாம். ஆமென். சபைக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற வறுமை, தரித்திரம் ஓடட்டே இயேசுவின் நாமத்தினால. எல்லாரும் அபிஷேகத்துக்குள்ள வாங்க. எல்லாரும் அபிஷேகத்துக்குள்ள வாங்க. சிறியோர், பெரியோர், ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபக ஷப்தடபானியா திடபக திடபக திடபானியா திக்தே. ஆம். நான் இப்பொழுது இந்த கூட்டத்தை ஜெபத்தோடு முடிக்க நாம் முற்படுகிறோம். ஆனால் அதுக்கு முன்பாக யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவனாய் வர வேண்டும். யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாய் வர வேண்டும். கொஞ்சம் பொருளினால் யாக்கோபு செல்வந்தனாய் மாறிவிட்டான். உண்மையின் நிமித்தம் யோசேப்பு செல்வந்தனாய் மாறிவிட்டான்.
தேவன் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய ஜனங்களுக்கு இருக்கிறதை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். இருப்பதை தெய்வம் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். இருக்கிற நிலவரத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஒன்றுமே இல்லாவிட்டாலும் இருக்கிறதாய் அழைக்கிற தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமா. எனக்கு இந்த கூட்டத்துல ஒரு கூட்டத்தை பார்க்க ஆசை. அது என்ன? ஆண்டவரே, எனக்கு செல்வத்தை கொடுத்தால் நான் எனக்குள்ள கடிவாளம் போட்டு உம்முடைய வருகை வரை அதுல உண்மையா இருப்பேன் என்று வாழ்கிற ஒரு கூட்டத்தை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். எத்தனை பேருக்கு அப்படி இருப்பீங்க? எனக்கு என்ன வந்தாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ள நிப்பேன். செல்வத்துக்கு பின்னால போயிட மாட்டேன், பெருமை பாராட்ட மாட்டேன். என் செல்வம் வறுமைக்கு உதவும். ஹல்லேலூயா. என் செல்வம் ஊழியத்துக்கு உதவும். என் செல்வம் பரிசுத்தவான்களுக்கு உதவும். என் செல்வம் ஏழைகளுக்கு இறங்கும். அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் செல்வத்தையும் இப்பொழுதே கர்த்தர் கட்டளையிடுவாராக, வாக்கு பண்ணுவாராக.